திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் இருந்த சிங்கார சென்னை தற்பொழுது சீரழிந்த சென்னையாக மாறிவிட்டது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சென்னை பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமை உட்பட தமிழகத்தில் நடக்கும் அனைத்து குற்ற செயல்களிலும் திமுகவினரே ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். திமுகவில் உள்ள 17 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும் அதில் எத்தனை பேர் சிறைக்கு செல்வார்கள் என தெரியாது எனவும் கூறினார். சென்னையின் வளர்ச்சி திட்டங்களுக்காக 4000 கோடி ரூபாய் செலவு செய்ததாக கூறுகிறார்கள். ஆனால் 400 ரூபாய் கூட செலவு செய்யவில்லை எனவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். 300 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றையும் சிறப்புகளையும் கலாச்சாரத்தையும் வந்தாரை வாழ வைக்கும் பெரும் மதிப்பும் கொண்டுள்ள இந்த சென்னை மண்ணில், எவ்வளவு பெரிய மனிதாபிமானம் உள்ள இந்த மண்ணில் இவ்வளவு மோசமான நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுக்கு, இவ்வளவு மோசமான அவல நிலைமை இந்த சென்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. சிங்கார சென்னையை உருவாக்குவோம் என்று சொன்னார்களே, இன்றைக்கு சீரழிந்த சென்னையாக இருக்கிறது. மழை வந்தால் வெள்ளம். ஆட்சி வருவதற்கு முன்பு சொன்னது ஒன்று, இப்பொழுது நடந்து காட்டுவது ஒன்று. சிங்கார சென்னையா மாற்றுவோம்னு சொல்லிட்டு இப்ப சீரழிந்த சென்னையா மாற்றி இருக்கிறது தான் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய திறமை என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15% கூடியிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார்கள். போக்சோ குற்றம் 52% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் பெரிய அளவில் கூடிக்கொண்டே போயிருக்கிறது. காரணம் கஞ்சா போதைப் பொருட்கள். இந்த குற்றத்தெல்லாம் செய்கிறது யார் செய்யறாங்க அப்படின்னா, இது பெரும்பாலும் இந்த குற்றத்தை செய்யறது எல்லாமே திமுக பின்னணியில் தான் இருக்கிறது.